அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஏகஷான் ஐடியாஸ். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல 6 வகையான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். இது எல்லாமே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி வேஸ்ட்டான பனியன்லாம் இருந்ததுன்னா, இத்து போன பனியன்லாம் இருந்தது அல்லது கிழிஞ்சு போன பனியன்லாம் இருந்தால் அதோடைய மேல் பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வச்சு நம்ம ஒரு ரீயூஸ் ப்ராடக்ட் தான் பண்ண போகிறோம். அந்த பனியனோட பின்னாடி பகுதியை திருப்பி எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு சின்ன 2 லப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. புடவையில மடிப்பு எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு மடிப்பு எடுத்துக்கோங்க. அதை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அந்த லப்பர் பேண்டில் ஒரு 2 முடிச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சோட்டி மாதிரி ஒரு 2 முடிச்சு போட்டுக்கோங்க. இது ஒரு கவர் மாதிரி, அதாவது ஒரு கவர் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய வீட்டில் இருக்கிற மிக்சிக்கு தான் இது ஒரு கவராக நான் யூஸ் பண்ண போகிறேன். நம்ம மிக்சியை யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன தான் தொடச்சி வச்சாலும் அது டஸ்ட் ஆயிரும். இந்த மாதிரி கவர் போட்டு ஃபில் பண்ணி வச்சுட்டா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பழைய இந்த மாதிரி வேஸ்டான பனியன் கிளாத்தை வச்சு ஒரு ரீயூஸ் ப்ராடக்ட் பண்ணலாம். அடுத்தது நம்மளுடைய 2வது டிப் பார்க்கலாம். பாவக்காய் சீக்கிரமாக ஒரு அழுவக்கூடிய பொருள். அதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இந்த மாதிரி கேரி பேக்கில் வைக்கிறோம், டப்பா வைக்கிறோம் அப்படின்னா கவரெல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நீர் கொத்த மாதிரி இருந்துச்சுன்னா பாவக்காய் சீக்கிரமாக பழுத்து போயிடும். அதனால் பாவக்காய் வாங்கிட்டு வந்த கையோடைய இந்த பாவக்காயில் இருக்கிற அந்த கொட்டையெல்லாம் நீக்கிருங்க. இதை அதுக்கப்புறம் நம்ம கேரி பேக்லேயோ டப்பாலேயோ ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாலும் நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி தான் பாவக்காய் இருக்குமே வெளியே கெட்டும் போகாது, பழுத்தும் போகாது. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி தான் பாவக்காய் இருக்கும். இப்போ நம்மளுடைய 3வது டிப் பார்க்கலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஷாம்பு கவரெல்லாம் நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை டஸ்ட்பின்ல போட்டுருவோம். ஆனால் குழந்தைங்க யூஸ் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி கீழே போட்டுருவாங்க. இதெல்லாம் அப்படியே போய் அந்த சிங்கோட ஓட்டையில் அடைச்சிட்டு தண்ணி போகாமல் இருக்கும், ஸ்மெல் வரும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கேரி பேக்கை எடுத்துட்டு அதில் இந்த மாதிரி ஒரு கொக்கி மாதிரி செஞ்சுட்டு அந்த கேரி பேக்கை அதில் மாட்டிருங்க. குழந்தைங்க ஷாம்பெல்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கேரி பேக்கில் போடுற பழக்கத்தை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க டேரெக்டாக கேரி பேக்கில் போட்டுருவாங்க. கேரி பேக் நம்பினதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் அப்படியே டஸ்ட்பினில் போட்டுடலாம். இப்போ நம்மளுடைய 4வது டிப் பார்க்கலாம். கேஸ் ஆனதுக்கப்புறம் கேஸ் ஃபிட் பண்ணும்போது கரெக்டாக ஃபிட் பண்ணதுக்கப்புறம் கேஸ் ஓப்பன் பண்ணி பாருங்கள், ஸ்மெல் ஏதாவது வருதான்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இந்த மாதிரி கேலண்டரோடைய பேப்பரை ஒட்டிட்டோம்னா நம்மளுக்கு எத்தனை நாள் கேஸ் வருது அப்படின்றதையும் எப்போ கேஸ் புக் பண்ணணும் அப்படின்றதையும் நம்மளுக்கு ஒரு ஐடியா வரும். இப்போ நம்மளுடைய 5வது டிப் பார்க்கலாம். எண்ணெயை இப்போ பாட்டிலில் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அந்த கவரில் இருக்கிற எண்ணெயெல்லாம் கரெக்டாக அந்த பாட்டிலில் வடிகிறதுக்கு இந்த மாதிரி செவுத்தொட்ட கொண்டு போய் எண்ணெயை அந்த பாட்டிலில் அந்த கவரை வச்சிட்டிங்க அப்படின்னா எல்லா எண்ணெயும் கொஞ்சம் கூட கவரில் நிற்காம எல்லா எண்ணெயும் அந்த பாட்டிலில் இறங்கிடும். இப்போ நம்மளுடைய 6வது டிப் பார்க்கலாம். இது ஒரு ஹேர் கேர் டிப்பு. இது என்னுடைய ஷார்ட்ஸ்லேயும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். லாங் வீடியோலையும் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் 2 கத்தாழை எடுத்திருக்கேன். அந்த கத்தாழையில் இருக்கிற ஒயிட் ஜெல்லை மட்டும் இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஜெல்லை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு சின்ன சைஸில் ஒரு லெமன் எடுத்துக்கோங்க. அந்த லெமனில் இருக்கிற கொட்டையெல்லாம் நீக்கிட்டு அந்த சாறை அந்த ஜெல்லோட சேர்த்திக்கோங்க. கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. இதை ஒரு க்ரீம் டெக்ஸ்டரில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் ஸ்ட்ரக்சரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம முடியில் எந்த ஒரு ஹேர் கேப் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா சிக்கி எடுத்துட்டு நல்லா முடியை இந்த மாதிரி 2ஆக விரித்து நல்லா வேரில் படுற மாதிரி தடவுங்க. அப்போ தான் முடி கொட்டுறதையோ ஹேர் ஃபாலையோ தடுக்க முடியும். இந்த டிப் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.